போலாமாப்பா? எடுப்பா illustration number 5. Study material illustration number 5. போலாமாப்பா? 1 2 3 நீயே சால்வ் பண்ணிக்கோ, அது ஈஸி தான். 1 2 3 பேசிக் கொஸ்டின்ஸ் நீயே சால்வ் பண்ணிக்கோ. சாரிப்பா, illustration 3 பா. illustration 5 ன்னு சொல்லிட்டேன், illustration number 3 எடுத்துட்டியாப்பா? எடுத்துட்டியாப்பா? எஸ். A firm's details are as under. Sales happens to be 100 per unit, 24 lakh. Variable cost 50%. Fixed cost 10 lakh. It has borrowed 10 lakh at 10% per annum and its equity share capital is 10 lakh at 100 each. Consider tax at 50%. Calculate operating leverage, financial leverage, combined leverage as well as return on investment. Okay. Next comes, if the sales increases by 6 lakh, what will be your new EBIT? Sales increases by 6 lakh, what will be your new EBIT? Okay. You tell me first, what do I do? Illustration 5. Let us go with income statement first. Correct? ஆமாவா? ஏன்பா பதில் சொல்லு, நீயே சொல்லு. சேல்ஸ் எவ்வளோ? நெக்ஸ்ட், லெஸ் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 50% happens to be 12. என்ன வரும்? கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 12 lakh. இதிலிருந்து பிக்சட் காஸ்ட் எவ்வளோ? அவுட்கம் என்ன? இந்த 2 lakh பேர் என்ன? ப்ராஃபிட் ஆர் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் EBIT. அடுத்தது என்னப்பா? இன்ட்ரெஸ்ட் சொல்லுப்பா. எவ்வளோப்பா? 1 lakh. இது பேர் என்னப்பா? EVT. அடுத்தது லெஸ் டாக்ஸ் அட் 50. எவ்வளோ? நிம்ஸுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துடணும்ப்பா. எவ்வளோப்பா வருது? 50,000. எஸ். டெல் மீ, என்னப்பா இது பேரு? EAT. டிவிடெண்ட் கிவிடெண்ட் ஏதாவது சொல்லியிருக்கிறானாப்பா? எதுவுமே சொல்ல. கேன் ஐ நேம் இட் as EA to ESH? ஓகேவா? சொல்லுப்பா. OL சேஞ்ச மெஷர் பண்ணி கொடுத்துருக்கானா இல்லைன்னா அப்படியே கொடுத்துருக்கானா? அப்ப என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. எவ்வளோ? 12 lakh டிவைடட் பை 2 lakh. டே கரெக்டாடா? 12 lakh 2 lakh. கரெக்டா? எவ்வளோ? 6 times. போலாமா? ஃபினான்ஷியல் லிவரேஜ் எவ்வளோ? எவ்வளோ? EBIT டிவைடட் பை EBT. என்னப்பா அர்த்தம் இதுக்கு? 1 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 6 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் வேணும். கரெக்டா? 5 ரூபாய் யார் சாப்பிட்றா?
யாரு fixed cost பாரு இங்க பாரு proportion 10 lakh rupees has been eaten by fixed cost. Okay, yes. Next இங்க யாருப்பா சொல்லுப்பா EBIT எவ்வளோப்பா 2 lakh, EBT எவ்வளோப்பா 1 lakh, 2 times 2 ரூபாய் EBIT இருந்தா 1 ரூபாய் தான்ப்பா EBT ஆகுது. அப்போ 1 ரூபாய் சம்பாதிக்கணும் 2 ரூபாய் EBIT வேணும். இடையில யார் சாப்பிட்றா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சாப்பிட்றான் 1 lakh. Done. Then combined leverage சொல்லுப்பா combined leverage என்னப்பா OL into FL எவ்வளோப்பா வரும் 6 into 2 எவ்வளோ வருது 12 times. Done. Next return on investment. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் சொன்னாப்பா என்னப்பா இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அதர்வைஸ் known as capital employed, net assets. கரெக்டா மறந்துட்டியா கரெக்டா 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 இது என்ன அப்ரோச் அப்ரோச் liability approach. என்ன அப்ரோச் liability approach. இது என்ன அப்ரோச் asset side approach. சொல்லு பதில் சொல்லு equity plus preference plus debt equals to fixed cost இல்லடா fixed asset ரா fixed asset plus CA minus CL என்னது இது working capital. கரெக்டா என்னமோ போ known as investment slash net assets slash capital employed. இதை நான் மறுபடியும் எங்க சொல்லுவேன்னா நாளைக்கு சொல்லுவேன் நாளானிக்கும் சொல்லுவேன் நாளானாளிக்கும் சொல்லுவேன் மறந்து போவ நீ சொல்லு. அப்போ இங்க பாரு இந்த 3 பேருக்குமே சொந்தமான ப்ராஃபிட் யாரு EATயா EBTயா EBITயா EBIT. நீ EAT எடுத்தா யாருக்கு மட்டும் வரும் ப்ரிஃபரன்ஸுக்கும் ஈக்விட்டிக்கு மட்டும் வரும். கரெக்டா EBT எடுத்தா அதுவும் அதுக்கு தான். அப்போ EBIT எடுத்தா இன்ட்ரெஸ்ட் கூட சேர்த்து சம்பாதிக்கணும் ஆமாவா. அப்போ சொல்லு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ கீழே டினாமினேட்டர்ல யார் இருப்பாங்க யாரு கேபிட்டல் எம்ப்ளாய்டு. எனக்கு தெரியும் யார் இருப்பாங்க கேபிட்டல் எம்ப்ளாய்டு சொல்லு. நானா தெரியும் உன் பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். ஈக்விட்டி பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் பிளஸ் டெப்ட் பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் பிளஸ் டெப்ட். அப்போ இந்த 3 பேருக்குமே சொந்தமான ப்ராஃபிட் யாரு EBIT. இதப்ப உனக்கு 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஒன்னு EBITனா EBIT மட்டும் இல்லனா EBIT into 1 minus T that is post tax. கொஸ்டின்ல டாக்ஸ் கொடுத்திருந்தானா போஸ்ட் டாக்ஸ் எடுத்துக்கோ. டாக்ஸ் கொடுக்கலனா வெறும் EBIT ஓட நிப்பாட்டிக்கோ. ஓகே into 1 minus T எவ்வளோ EBIT எவ்வளோ 2 lakh into 1 minus T எவ்வளோ 1 minus 0.5. சொல்லுங்க ஈக்விட்டி எவ்வளவு கொடுத்திருக்கான் ஈக்விட்டி எவ்வளவு கொடுத்திருக்கான் 10 lakh. டெப்ட் எவ்வளோ டெப்ட்னா டெப்ட் மட்டும் பார்க்காத பாரோயிங்ஸ் இருந்தா பாரோயிங்ஸையும் பாரு எவ்வளோ 10 lakh. Tell me 1 lakh divided by 20 எவ்வளோ வருது 5%. இப்படியும் போடலாம் இல்லைன்னா எப்படி போடலாம் EAT plus interest into 1 minus T divided by capital employed எவ்வளோ வரும் EAT எவ்வளோ 50,000
இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1 lakh multiplied by 0.5, 1 minus 0.5, கரெக்டா? divided by capital employed எவ்வளோ? 20 lakh. So you will be getting 1 lakh divided by 20 lakh, which is 5%. This formula is also correct. But you have to take earnings after tax எடுத்தனா இன்ட்ரெஸ்ட் எப்படி எடுக்கணும்? போஸ்ட் டாக்ஸ் தான் எடுக்கணும். ஓகேவா? எப்பவுமே என்னத்தோட தான் சேரும். earnings after tax கூட interest before tax ஆட் பண்ணிடாது. ஓகேவா? ஆடே ஆகாது. ரெண்டுமே ஆஃப்டர் இருக்கணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர்லயும் ஆஃப்டர் இருக்கணும். ரெண்டுமே ஆஃப்டர் இருக்கணும். புரியுதா? ஆட் பண்ணாலும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவிஷன்ல போட்டாலும் என்ன இருக்கணும்? சேம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் வைக்கணும். நீ பாருங்க, நீ மாத்தி போட்டா கிராஸ் பிரீட் ஆயிடும், பாத்துக்கோ. அடுத்தது sales increases by 6 lakh. What will be your new EBIT? எதை பத்திப்பா கேக்குறான்? சொல்றா டே தம்பி. increase in sales by 6 lakh, கரெக்டா? OL எவ்வளோ? EBIT-க்கும் சேல்ஸ்க்கும் கொடுத்துருக்கிற. அப்புறம் நான் யாரை பார்க்கணும்? OL தானே. change in EBIT divided by change in sales, கரெக்டா? percentage change in EBIT divided by change in sales, கரெக்டா? சொல்லும். சொல்லுங்க, சொல்லுப்பா. 6 times is equals to percentage change in EBIT கொடுத்துருக்கானா கொடுக்கலையா? percentage கொடுக்கல. நெக்ஸ்ட் percentage change in sales கொடுத்துருக்கானா? percentage change in sales கொடுத்துருக்கானா? அமௌண்ட் கொடுத்துருக்கான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? percentage change கண்டுபிடிக்கணும். சொல்லு. நியூ சேல்ஸ் எவ்வளோ? நியூ சேல்ஸ் எவ்வளோ? நியூ சேல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓல்டு சேல்ஸ் பிளஸ் இன்க்ரீஸ். எவ்வளோ? 24 lakh. தலையை சுத்தி மூக்க தொடுறான், எனக்கு தெரியும். சொல்லு. 6 lakh எவ்வளோ வரும்? 30 lakh, கரெக்டா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எவ்வளோ? 25%. சொல்லு எவ்வளோடா? percent change in sales is equals to, தெரியலையா? percentage change in sales is equals to, எப்படிப்பா சேஞ்ச் மெஷர்? எப்படி சேஞ்ச் மெஷர் பண்ணுவ? எப்பவுமே சேஞ்ச் இப்படிதான் மெஷர் பண்ணுவேன். புது வேல்யூ மைனஸ் பழைய வேல்யூ டிவைடட் பை பேஸ். யார்? பழைய வேல்யூவா இருப்பாங்க. சேஞ்ச் இப்படிதான் மெஷர். எங்க வேணாலும் எடுத்து மெஷர் பண்ணு. சேஞ்ச் மெஷர் பண்றது நியூ மைனஸ் ஓல்டு. எப்பவுமே இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே சேஞ்ச் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? நியூ மைனஸ் ஓல்டு டிவைடட் பை ஓல்டு. ஓல்டுனா என்ன? பேஸ். உன்னோட புது வேல்யூ பேஸை விட்டு எவ்வளவு டிவியேட்டா இருக்கு, அதுதான் நியூமரேட்டர். டிவைடட் பை யாருக்கு கம்பேர் பண்ற? பேஸ்ல இருந்து கம்பேர் பண்றேன், அதனாலதான் ஓல்டு. ஓகே, இதை மறந்துடாத. சொல்லு. 30 lakh minus 24 lakh divided by 24 lakh into 100 எவ்வளோ இருக்கு? 6 lakh divided by 24 lakh into 100 எவ்வளோ வரும்? 25% or 0.25. ஓகேவா? ஓகே, I am taking it as 0.25. 25% பதிலா 0.25 எடுக்கிறேன். ஓகேவா? அப்போ சேஞ்ச் இன் EBIT எவ்வளோ வரும்? பாரு, 6 times into 0.25 is equals to change in EBIT எவ்வளோ வரும்? இதுவும் பர்சன்டேஜ்ல இருக்கும், பர்சன்டேஜ்ல இருக்கும். பர்சன்டேஜ் கேன்சல் அவுட். அவுட்கம் என்னவா இருக்கும்? டைம்ஸா இருக்கும். சேஞ்ச் இன் EBIT எவ்வளோ? 1.5 times. ஏன்பா இந்த சேஞ்ச் இன்க்ரீஸ மட்டும் சொல்லுமா இல்ல டோட்டல் EBIT சொல்லுதா? ஏன்பா இங்க என்னப்பா நான் மெஷர் பண்ணிருக்கிறேன்? சேஞ்ச். ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? அப்போ இங்க என்ன மட்டும் சொல்லும்? இன்க்ரீஸ் மட்டும் சொல்லும். அப்போ பழைய EBIT எவ்வளோ?
ஓகேவா? இன்க்ரீஸ் இன் EBIT எவ்வளோ? 2 lakh into 1.5 times, that is 3 lakh. நியூ EBIT எவ்வளோ? ஓகே, இல்ல சார் எனக்கு பிரச்சனையே வேணாம், போடு ஸ்டேட்மெண்ட், போடு ஸ்டேட்மெண்ட். என்ன ஆகும்? ஸ்டேட்மெண்ட் போடு. சார் எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம் சார், நான் வந்து ஸ்டேட்மெண்ட்லேயே போட்டுக்கிறேன். சொல்லு, சேல்ஸ் எவ்வளோ? புது சேல்ஸ் எவ்வளோ? 30 lakh. லெஸ் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 50% எவ்வளோ வரும்? 15 lakh. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கு? 15 lakh. லெஸ் பிக்ஸ்ட் காஸ்ட் சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகாது. அதுதான் லிவரேஜ். அதான் லிவரேஜ். பிக்ஸ்ட் காஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணு, கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகும், EBIT என்ன ஆகும்? எகிரும். ஓகே, சோ பிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளோ? 10 lakh. EBIT எவ்வளோ? 5 lakh. பாரு, ஒன்னு ஃபார்முலா வழியா போ, இல்ல ஃபார்முலா ஸ்டக் ஆச்சுன்னா என்ன போட்டுரு, பிரச்சனையே வேணானா இதுல போட்டுரு. புரியுதா? என்ன ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ரிஸ்கே எடுக்காத. ஃபார்முலால வந்து எனக்கு தெரியல அப்படின்னா என்ன ஏதுன்னு பாத்துக்கோ, பார்த்துட்டு ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு வந்து அரைவ் பண்ணிடு. ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? கொஸ்டின் 4 ஈஸி, 5 ஈஸி, அது நீயே பார்த்துக்கோ. ஏன்பா இப்போ இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துப்பல்ல, ஓஎல் எஃப்எல் எல்லாம் பார்த்து இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துப்பல்ல? எஸ் எஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இப்போ இன்டர்பிரிட்டேஷனும் செக் பண்றான்ப்பா. இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கும் ஆபரேஷனல் லிவரேஜ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா? என்ன ரிலேஷன்ஷிப்? இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். Question number 3 is of same type. Okay, practice question 3. என்னம்மா எழுதியாச்சா? இது நம்ம ரெண்டு பிரசன்டேஷன்ஸும் வச்சுக்கோங்க, ரெண்டுமே கரெக்ட் தான்.
ஏன்பா கொஸ்டின் நம்பர் 9 நான் போடணும் practice சரியா? It is combination of both your marginal costing as well as leverages. பெருசா ஒன்றும் இல்லை, ஈஸி தான் அது. சொல்யூஷன் மட்டும் பெருசா போட்டிருக்கிறான்னு பயந்துராத, ஓகேவா? அந்த போட ஆரம்பிச்சேன்னா நீயே சொல்லுவ. எழுதிட்டியாமா? நீங்க எழுதியாச்சா? ஏன்பா இங்க வரைக்கும் எழுதிக்கோ. This is your first part and this is your second part. This is your third part. முதல்ல இது எழுதுப்பா, அதுக்கப்புறம் இதுல இருக்கிறது எழுதிக்கோ, அதுக்கப்புறம் இதுக்கு வா. ஏன்பா நாளைக்கு வர்றப்ப 3யும் 6ம் சால்வ் பண்ணிட்டு வாப்பா. 3, 5, 3 என்னென்ன கொடுத்துருக்கிறேன்? கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல 2 கொடுத்துருக்கிறேன்னா இரு எனக்கு சொல்லு. அதுக்கப்புறம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீயும் மயக்கம் போட்டு கீழே வந்துடுவேன். எத்தனை இருக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல? 2. ஓகே, அதுக்கப்புறம் காலையில காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன கொடுத்தேன்? 2 சம், அது குட்டி சம் தானே. கொஸ்டின் நம்பர் 4ம் பாஸ்ட் அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பரும் கரெக்டா? ஒன்னு பண்ணு, கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல 14 சம் முற்று, 13 சம் மட்டும் போடு. ஓகே, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல 4th சம் போடு, பாஸ்ட் அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பரும் போடு. ஓகே, மே 2024. ஓகே, இதுல கொஸ்டின் நம்பர் 5 மட்டும் போட்டு வா, பிராக்டிஸ் கொஸ்டின் 5. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5, பிராக்டிஸ் நம்பர் 5. டைம் இருந்தா பிராக்டிஸ் 3யும் போடு, டைம் இருந்தா. ஆனா பிராக்டிஸ் 5 மேண்டேட்டரி. பிராக்டிஸ் 5ல கான்செப்ட் இருக்கு, அதனாலதான் சொல்லிட்டு இருக்கு. அது நீ பார்த்தனாவே புரியும். 9 நான் சால்வ் பண்றேன், 9 எனக்கு கூட, 9 நாளைக்கு நான் சால்வ் பண்றேன். அந்த growth rate ஆஸ்பெக்டும் நான் 9ம் நான் நாளைக்கு மத்தியானம் சால்வ் பண்றேன். நாளைக்கு மத்தியானம் கொஞ்சம் எனக்கும் ப்ரெஷர் ரிலீஃப் ஆயிடும். ஏன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் முடிக்கணும், அது முடிச்சிட்டேன்னா நானும் ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் சாப்டர்ஸ் பெருசால் ஒர்க்கிங் கேபிட்டலும் ரேஷியோ அனாலிசிஸ் தான், அது ஈஸி. எழுதியாச்சா? சால்வ் பண்ணிட்டாப்பா? ஆல்டர்னேட்டிவ் பிரசன்டேஷன், கோ ஃபார் ஸ்டேட்மெண்ட். அங்கே எழுது. இஃப் எனிவேர் இஃப் யூ ஆர் ஸ்டக், கோ ஃபார் ஸ்டேட்மெண்ட். இஃப் எனிவேர் ஸ்டக், கோ ஃபார் என்ன மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட். மார்ஜினல் காஸ்டிங்லயும் அதே தான். ஃபார்முலா எங்க ஸ்டக் ஆயிட்டேன்னா எங்க போயிடணும்? ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடணும். எடுப்பா, பிராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 10 எடுப்பா.
10. Practice question number 10. 9 போடுற நிலைமையில நானும் இல்லப்பா. ஓகே, கேட்குற நிலைமையில நீயும் இருக்க மாட்டாது, எனக்கும் தெரியும். ஓகே, எஸ், tell me. The following details of a company for the year ended 31st March are given below. Operating leverage 2:1. Combined leverage 2.5:1. Fixed cost excluding interest 3.4 lakhs. அது என்ன fixed cost அப்போ? Operating fixed cost. Okay. Sales 50 lakh. 8% debentures 100 each 30.25 lakh. Interest எவ்வளோ பாப்போ? 30.25 lakhs 2 lakh 40,000. அப்படியே ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. Equity capital 10 rupees each 34 lakhs. Okay. Income tax rate 30%. Calculate financial leverage, PV ratio and EPS. Okay. If company belongs to an industry whose assets turnover is 1.5, does it have, itna yaar company have high or low assets turnover? Correct? It has been asked for 8 mark when I was IPCC student. Okay. Next, at what level of sales earnings before tax of the company will be equal to 0? EBT 0 ஆகுறப்போ உன்னுடைய சேல்ஸ் என்ன? ரிவர்ஸ் ஒர்க்கிங் தான் போயாகணும். ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எப்போ ஆனாலும் ஸ்டேட்மெண்ட் வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ் பா. எங்க ஸ்டக் ஆனாலும் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஸ்டேட்மெண்ட். எனக்கு சப்போர்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறான்? எப்போவுமே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் காஸ்டிங்கும் கொஸ்டின் என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்கன்னா அதே ஆர்டர்லயே போ. நீ பாட்டுக்கு எனக்கு 3 நம்பர் தான் சார் லக்கி நம்பர், நான் அங்கிருந்து போறேன் அப்படின்னா உன்னை அனுப்பி விட்டுருவோம். ஓகேவா? பெட்டர் ஆல்வேஸ் கோ இன் ஆர்டர் இன் விச் தே ஹவ் given 99% it will be getting solved. ஓகே, ஆல்மோஸ்ட் நான் சால்வ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே ஆர்டர்லி போனதான் தான் சால்வ் ஆயிருக்கு. ஓகே, நவ் லெட் அஸ் சால்வ். நம்பர் 1, ஃபினான்ஷியல் லீவரேஜ் எவ்வளோடா தம்பி? அதான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கானா? கரெக்டா? we know that. what we know? OL is equals to CL is equals to சொல்லு. CL is equals to கேஷுவல் லீவ்னு சொல்லிடக்கூடாதுப்பா. CL is equals to OL into FL. OL எவ்வளோ? 2. FL எவ்வளோ? அதான் கண்டுபிடிக்கணும். CL எவ்வளோ? 2.5. அப்ப என்ன? 2.5 divided by 2 is equals to FL, which is equals to 1.5. 1.5 or 1.25? 1.25. ஏன்பா இது மோஸ்ட் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் பா. இது 1.25 கரெக்டாப்பா? எஸ். அடுத்தது என்னப்பா பண்ணணும் நானு? சொல்லுப்பா. PV ரேஷியோ அண்ட் எர்னிங்ஸ் பெர் ஷேர். PV ரேஷியோ வேணும். எனக்கு என்னப்பா வேணும்? we know that. மார்ஜினல் காஸ்டிங் போய் படிச்சுக்கோ. PV ரேஷியோ is equals to total contribution divided by sales. சேல்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. எவ்வளோ? 50 lakhs. எனக்கு என்ன வேணும்? கான்ட்ரிபியூஷன் இப்படி எழுதலாமான்னு பாரு. எழுதலாமா? என்ன ப்ராஃபிட்? சொல்லு. எழுதலாமா? அப்போ சொல்லு. என்கிட்ட ஆபரேஷனல் பிக்ஸ்ட் காஸ்ட் இருக்கா? ஏன்பா இங்க பிக்ஸ்ட் காஸ்ட் போடுறேனே, என்ன பிக்ஸ்ட் காஸ்ட்? ஆபரேஷனல். எப்பவுமே மார்ஜினல் காஸ்டிங் will speaks about your operational fixed cost. ஃபினான்ஷியல் லீவரேஜ் மட்டும் தான் யாரை பத்தி பேசுவாங்க? ஃபினான்ஷியல் பிக்ஸ்ட் காஸ்ட். யார் ஃபினான்ஷியல் பிக்ஸ்ட் காஸ்ட்? இன்ட்ரெஸ்ட். புரியுதா? சொல்லு. பிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்கான்? 3.4. EBIT கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் என்கிட்ட இருக்கு. எவ்வளோ? 50 lakh. அப்போ EBIT கண்டுபிடிச்சிட்டா சேல்ஸ் PV ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? என்கிட்ட என்ன இருக்கு? ஃபினான்ஷியல் லிவரேஜ் இருக்கு. கரெக்டா? அது போக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமாவா? இருக்கா? இருக்கு. நவ் see here. FL ஃபார்முலா என்னப்பா? ஃபினான்ஷியல் லிவரேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு EBIT divided by EBT. எழுதலாமாப்பா?
இப்படி எழுதலாமா? அப்ப அடுத்தது இங்க பாரு, சொல்லு, தெரியும்ல உனக்கு, தெரியும்ல 1.25 is equals to EBIT divided by EBIT minus I. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. சொல்லு. 1.25 ஏதோ சார் கண்ணுக்கு ஒளி ஓட்ட மாதிரி இதுதான் சார் தெரியுது. ஓகே, எஸ், சொல்லு. EBIT எவ்வளோ அதான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? EBIT டிவைடட் பை EBIT மைனஸ் I எவ்வளோ? ஐனா யாருப்பா? நீ இல்லப்பா, இன்ட்ரெஸ்ட். I மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ? 30,25 into 8% எவ்வளோ? 2.4042 lakh. ஓகேவாப்பா? 2.42 lakh. சொல்லுப்பா. இப்போ என்ன ஆகும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 1.25 EBIT மைனஸ் எவ்வளோப்பா வரும்? 3.025 lakhs is equals to EBIT. கரெக்டா? அப்போ இந்த சைடு EBIT வந்துடும். அப்போ 1.25 EBIT minus 1 EBIT கரெக்டாப்பா is equals to 3.025 lakh. அப்போ 0.25 is இல்ல இப்படி எழுத வேணாம், ஒரே ஸ்டெப்லயே முடிச்சிடலாம். என்னது? EBIT is equals to 3.025 lakh divided by 0.25. 12 point or 12 lakh 10,000. EBIT வந்துருச்சாப்பா? இப்போ என்ன கால்குலேட் பண்ணலாம்? PV ரேஷியோ. சொல்லு, PV ரேஷியோ எவ்வளோ? PV ரேஷியோ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கா? எவ்வளோ இருக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்? 3,40,000 பிளஸ் 12,10,000 டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளோ? 50 lakh. இப்போ எவ்வளோ வரும் PV ரேஷியோ? எவ்வளோடா? 12,10,000 plus 3,40,000 எவ்வளோ? 15,50,000 divided by 50 lakh. 0.31 or 31%. 31%. ஏன்பா கரெக்டா? கரெக்ட் இல்லையாப்பா? பாருப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கணும். எவ்வளோ இருக்கு? எத்தனாவது கொஸ்டின் பா இது? கொஸ்டின் நம்பர் 10. என்னப்பா 13.6 போட்டிருக்கிறான்? கரெக்டாக தானேப்பா எடுத்துருக்குறோம். என்னன்ட்டுமா? accordingly answer to the requirement will also vary. சரி, ஓகே, ரைட், கரெக்ட் தான்மா. போடுப்பா. அப்போ மல்டிபிள் ஆன்சர் பாசிபிள். அடுத்தது என்னப்பா? இல்லை கரெக்டாக தான்ப்பா போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா இங்கே ஸ்டக் ஆகிருக்கணும். சொல்லு அடுத்தது. 1 2 ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டேன், செகண்ட் முடிச்சிட்டேன். செகண்ட் ஒன்ல இன்னும் என்னப்பா இருக்கு? EPS கால்குலேட் பண்ணலாமாப்பா? சொல்லுப்பா. இன்கம் ஸ்டேட்மெண்ட். சொல்லுப்பா, இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்னப்பா? எங்கள்ல இருந்துப்பா ஸ்டார்ட் ஆகுது? கொஸ்டின் நம்பர் 10. இருப்பா. சொல்லுப்பா. சேல்ஸ் எவ்வளோடா தம்பி? 50 lakh லெஸ் வேரியபிள் காஸ்ட். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோப்பா வருது? கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 15,50,000. கரெக்டா? இதுக்கு ஏன்பா இது கரெக்ட் தானடா தம்பி? 3,40,000
plus 12 lakh 10. இதெல்லாம் கரெக்ட் இல்ல? EBIT சால்வ் பண்ணிட்டு வந்தேன் 2.42 lakh 2.42 lakh இந்த சைடு போச்சுன்னா 3.025. இதெல்லாம் கரெக்ட் தானப்பா? ஏப்பா என்கிட்ட ஆன்சர் இல்ல. இந்த மல்டிப்ளிகேஷன் கரெக்டா? இதெல்லாம் கரெக்டா? 1 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும், மைனஸ் இந்த சைடு இது போச்சுன்னா பிளஸ் ஆயிடும். 3.025 into 4 na 12.1. 12.1 is your EBIT plus your fixed cost சேர்த்தா contribution வரும். ஓகே சொல்லு. அப்போ வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 50 lakh 34 lakh 50,000 கரெக்டா? லெஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ? ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ? 3.40 lakh. வெளியே அவுட்கம் என்னவா இருக்கும்? 12.10 lakh is your EBIT. லெஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2,42,000 கரெக்டா? EBT வருமா? எவ்வளோ ஒரு EBT? 9,68,000 9.68 lakh கரெக்டா? லெஸ் டாக்ஸ் எவ்வளோ? 30%. எவ்வளோ 30%? 2.904. EAT எவ்வளோ வருது? 6.776 lakhs கரெக்டா? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஏதாச்சும் இருக்கா? மொத்தமாவே யாருக்கு? EA to ESH எவ்வளோ? 6.776 lakhs or 6,77,600 rupees கரெக்டா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ? 34 lakh each. 10 எவ்வளோ? 10. அப்போ 3.4 lakh எவ்வளோ வரும் பெர் ஷேருக்கு? EPS equals to EA to ESH into இல்ல divided by number of shares. எவ்வளோ? 1.993. இவன் ஐடென்டிஃபை பண்ண எவ்வளோ வந்திருக்கு? தலையை சுத்தி மூக்க தொட்டிருப்போம் போல. சரி ஓகே இருக்கட்டும். ஃபைன். எவ்வளோப்பா EPS? EPS equals to 1.99. ஓகே மல்டிபிள் ஆன்சர் வர்றது பாசிபிலிட்டி இருக்கு லீவரேஜஸ்ல, ஒன்றும் தப்பு இல்லை. சொல்லு. 1 2. நெக்ஸ்ட் என்ன? தேர்ட் ஒன் என்னப்பா கேட்டிருக்கான்? அசெட்ஸ் டர்ன் ஓவர் கேட்குறான். தேர்ட் ஒன் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ஃபார்முலா என்னப்பா? Assets turnover is equals to turnover divided by total assets. கரெக்டா? அசெட்ஸ் ஏன்பா டர்னோவர் அசெட்ஸ் மேல டிபெண்ட் ஆகுமா, அசெட்ஸ் டர்னோவர் மேல டிபெண்ட் ஆகும்? டர்னோவர் பேஸ் பண்ணி அசெட் இருக்குமா, இல்லைன்னா அசெட்டை பேஸ் பண்ணி டர்னோவர் இருக்குமா? அசெட்டை பேஸ் பண்ணி டர்னோவர் இருக்கும். கரெக்டா? அதனால தான் டினாமினேட்டர்ல டோட்டல் அசெட்ஸ், நியூமரேட்டர்ல யார் இருக்காங்க? டர்னோவர். எல்லா விதமான டர்னோவர் ரேஷியோஸும் இப்படிதான். அதுக்குன்ட்டு ரேஷியோஸ்க்கு வந்து டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. அப்போ டெட் ஈக்விட்டி, டெட்டுக்கும் ஈக்விட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகேவா? ரேஷியோ அனாலிசிஸ் வர்றப்ப எடுக்கிறேன், அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, the formula for total assets turnover is equals to turnover divided by total assets. ஓகே, இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் எவ்வளோ? if the company belongs to an industry, assets turnover is 1.5. அந்த 1.5 யாரோட டர்னோவர்? அசெட் டர்னோவர். கம்பெனியோட தான் இண்டஸ்ட்ரி ஆவரேஜா? இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் எவ்வளோ? 1.5. அப்போ சொல்லு, நம்மளுடைய அசெட்ஸ் டர்னோவர் ரேஷியோ அதை காட்டில அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? ரேஷியோ இன்டர்பிரேஷன் படிச்சிருக்கியா? அசெட்ஸ் டர்னோவர் அதிகமா இருந்தா நல்லதா கம்மியா இருந்தா நல்லதா? அதிகமா இருந்தா நல்லதா? அதான் நானும் சொல்றேன், அதிகமா இருந்தா நல்லது. எக்ஸ்பிளனேஷன் கொடு. அசெட்ஸ் டர்னோவர் அதிகமா இருந்தா ஏன் நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய அசெட்ஸை அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி நிறைய டர்னோவர் பண்ற. அப்போ நிறைய டர்னோவர் பண்றதுனால உனக்கு ப்ராஃபிட் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய அசெட் டர்னோவர் நல்லதான்னு கேட்டா
நல்லது. புரியுதா? எஸ் எஸ். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், அசெட் வியர் அண்ட் டியர் ஆயிட்டு இருக்கும். கூடிய சீக்கிரத்திலே அசெட் என்ன பண்ணும், ரீப்ளேஸ்மெண்ட் வரும். ஓகே பாரு, நம்மளுடைய டர்ன் ஓவர் எவ்வளோ, 50 lakh. டோட்டல் அசெட்ஸ் நம்ம இடத்தில் உள்ளதா இல்லையா, இருக்கா இல்லையா? பட் வி நோ பேலன்ஸ் ஷீட் டோட்டல் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் லயபிலிட்டி. அப்போ லயபிலிட்டி எவ்வளோ இருக்கு, டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ 30.25, ஈக்விட்டி எவ்வளோ 34, டோட்டல் கம்ஸ் டு 64.25. சொல்லு, 64.25 lakhs. சொல்லுப்பா, நம்ம அசெட்ஸ் டர்ன் ஓவர் எப்படிப்பா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. சொல்லு, 0.778 டைம்ஸ். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் எவ்வளவு இருக்கு, 1. பிலோ ஆவரேஜா எபோவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். குப்பைக்கேடு மாதிரி இருக்குது சார். கரெக்டா? எங்கப்பா இவன் என்னப்பா போட்டிருக்கிறான்? ஓகே ரைட். கமெண்ட் என்ன கொடுத்துருக்கிறான், பிலோ ஆவரேஜ், லோவர் தான் இண்டஸ்ட்ரி. அதுவும் லோவர் தான் மட்டும் கொடுத்துட்டான். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 4th ஒன் என்னப்பா, at what level of sales EBT of the company will be equal to 0. கரெக்டா? சொல்லுப்பா, EBT வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் சொல்லு. சேல்ஸ் less variable cost gives me contribution, less fixed cost gives me EBIT, less interest gives me EBT. சொல்லு, EBT என்னவா இருக்கணுங்கிறான், 0வா இருக்கணுங்கிறான். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும் எனக்கு, 2,42,000. அப்போ என்னோட EBIT எவ்வளவு இருந்திருக்கும், 2,42,000. அப்போ என்னோட பிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு இருக்கும், 3,40,000. கரெக்டா? 3,40,000 2,42,000 ஆட் பண்ண எவ்வளவு பிவி ரேஷியோ வரும், சாரி கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வரும், 5,82,000. பிவி ரேஷியோ எவ்வளோ, 31% நமக்கு. அப்போ சேல்ஸ் எவ்வளோ சார், 5,82,000 31% உண்டானதுன்னா 100% யாரு, சேல்ஸ். 69% யாரு, வேரியபிள் காஸ்ட். கரெக்டா? 31% பிவி ரேஷியோனா மீதி இருக்கிறது யாரு, வேரியபிள் காஸ்ட். யார் விட்டுருக்கிறேன் நான், 69. ஓகே, 31 + 69 யார், இவன் யாரு, 100. சொல்லு, சேல்ஸ் எவ்வளவு வருது, 18,77,420. ஓகே, வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு, 12,95,420. இப்போ உன்னோட புக் ஆன்சருக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வச்சு டிரைவ் பண்ணிருக்காங்க, நான் ஃபினான்ஷியல் லிவரேஜ் வச்சு எடுத்துருக்கேன். மல்டிபிள் ஆன்சருக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அவனுடைய பிவி ரேஷியோ 31%, என்னோட பிவி 13.6, என்னோட பிவி ரேஷியோ 31. ஓகே, அதான் கீழே கொடுத்துருக்கான். The question also be solved by first calculating EBIT with the help of financial leverage. Accordingly, answer to requirement 2 and 4 will also vary. Okay. எழுதிக்கோப்பா. புக் ஆன்சர் வந்து வேற மாதிரி இருக்கு, அதுவும் கரெக்ட் தான், அது தப்பு இல்லை. அவன் வேற வேற மாதிரி எடுத்திருக்கிறான், பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12 சேம் டைப்பா, சரியா? 9 நான் எடுக்கணும், 8 சேம் டைப். கொஸ்டின் நம்பர் 5 3, இட் இஸ் அப் டு யூ டு டேக் ஏ கால். நீங்க முடிச்சிட்டவங்க, மற்றதெல்லாம் ஈஸி தான்ப்பா. 5 3 4 நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. 9 எடுத்தா 6 ஈஸி, 7 ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா.
இந்தாப்பா, அவ்வளோதான்ப்பா என்னுடைய லீவரேஜ் அனாலிசிஸ். Tomorrow morning first session I will be taking traditional approach முடிச்சிருவேன், ஆப்ரேட்டிங் அப்ரோச், நெட் இன்கம் அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச், ட்ரெடிஷ்னல் அப்ரோச் காலையிலே ஆகிடும் ஃபர்ஸ்ட் செஷனில். இன்னொரு செஷன் அது மாடலிங் அண்ட் மில்லரும் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே முடிச்சிடும். இன்டர்வலுக்கு அப்புறம் ஐ வில் பி டேக்கிங் ஆர்பிட்ரேஜ் கேம். நாளைக்கு மத்தியானம் என்னப்பா ரேஷியோ அனாலிசிஸ் முடிக்கலாமா, ரிசீவபிள்ஸ் எடுக்கட்டாப்பா? ரிசீவபிள்ஸ் ப்ராட் பண்ணிட்டாப்பா. ப்ராட் பண்ணிட்டா.
இப்போ உன்னுடைய புக்கில் போட்டிருக்கிற மாதிரி ட்ரை அவுட் பண்ணிக்கோ, இன்னொரு ஐடியா வரும். ஆப்ரேட்டிங் லிவரேஜ்க்கு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்கான் EBIT. That is also correct. That also can be done. The outcome of leverages is not the numbers, it is the quantum of risk. புரியுதா? அதனாலதான் உனக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ் வருது. அது வந்து ஒரு வேல்யூ வெளியே அவுட்கமா இருக்காது. உனக்கு என்னவா இருக்கும்னா ரிஸ்க் எவ்வளவு வந்தா சொல்லு, 3 times 4 times 5 times. அப்ப அந்த ரேஷியோ 3 times 4 times 5 times வரணும்னா வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். ரிஸ்கினஸ் பத்தி மட்டும் தான் சொல்லலாம். அதனாலதான் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா லீவரேஜஸ்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், மல்டிபிள் ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரீசன். இதே நீங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோ இல்லைன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோ பார்த்தனா அதெல்லாமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேல்யூ பேஸ்ட் மெஷர், இது எல்லாமே ரிலேட்டிவ் மெஷர். எழுதியாச்சாப்பா? Done.